Taste the Daily. சேலம் மாவட்டம் வீரபாண்டி அருகே உள்ள ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மானி, கொண்டலாம்பட்டி, எருமபாளையம், சன்னியாசிகுண்டு ஆகிய கிராம ஊராட்சிகளை ஸ்டாலின் அரசு தன்னிச்சையாக மாநகராட்சியுடன் இணைப்பதாக அறிவித்தது. இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீரபாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். தேர்தல் வாக்குறுதியில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவதாக சொல்லிய ஸ்டாலின் அரசு தற்போது அந்த திட்டத்தை முடக்கும் நோக்கில் மாநகராட்சியுடன் இணைப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். மாநகராட்சி பார்த்தீங்கன்னா வரி ஏகப்பட்டது போட்டாங்க. வீட்டு வரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏழை எளிய மக்கள் தான் ஊராட்சிகளை வசிக்கிறாங்க. அதிகமாக வரி போட்டுருவாங்க. அந்த வரியெல்லாம் மக்களுக்கு சிரமப்பட்டு காப்பாற்றக்கூடியதான் ஒரு அரசாங்கம் இருக்கணும். ஆனால் மக்களை சிரமத்துக்கு தள்ளக்கூடிய அரசாங்கம் இருக்கக்கூடாது. அதனால் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக மனு கொடுத்துட்டோம். அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் கலந்துக்கிட்டு மிகப்பெரிய லெவலில் ஆர்ப்பாட்டம் நடத்துறதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே உள்ள அரசு பள்ளியில் 31 மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் மர்ம காய்ச்சல் பீதி ஏற்பட்டுள்ளது. நாற்றம்பள்ளி அருகே சுண்ணாம்புக்குட்டை கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஒரே நாளில் 31 மாணவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் விடுப்பு எடுத்தனர். அவர்களுக்கு அம்மை அறிகுறியா அல்லது மர்ம காய்ச்சலா என அறிய சுகாதாரத்துறையினர் மாணவர்களின் இரத்த மாதிரியை ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். பள்ளியில் குடிநீர் தொட்டி அசுத்தமாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறையும் சுகாதாரத்துறையும் பொறுப்பற்ற முறையில் செயல்படும் நிலையில் மர்ம காய்ச்சலால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்கள் சுற்றித் திரிந்த அவலம் ஏற்பட்டது. கலம்பூர் பேரூராட்சி நடுவம் அரசு துவக்கப் பள்ளியில் 74 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். தலைமை ஆசிரியராக சிவக்குமார் மற்றும் 2 பெண் ஆசிரியர்கள் உட்பட 3 பேர் பணியாற்றும் இந்த பள்ளியில் 3 பேருமே பள்ளிக்கு வராமல் போனதால் மாணவ மாணவிகள் வகுப்பறையில் இருக்காமல் அங்குமிங்குமாக அலைந்தபடி சுற்றித் திரிந்தனர். தமிழ்நாடு பள்ளிக் கல்வியில் பின்தங்கி வருவதாக ஆய்வுகள் கூறும் நிலையில் நிர்வாகத்திறனற்ற திமுக அரசின் மாவட்ட கல்வி நிர்வாகமும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். திருவள்ளூரில் தூய்மை பணியாளர்கள் எந்தவொரு பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி வெறும் கைகளால் கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட 6வது வார்டு வடக்குராஜ வீதியில் 4 தூய்மை பணியாளர்கள் கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். பணியாளர்கள் 4 பேரும் கையுறை உள்ளிட்ட எந்தவொரு பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் வெறும் கைகளாலேயே கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் அதிகாரிகள் தங்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதால் தூய்மை பணியாளர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது.